நீலாதுங்கஸ்தனகதிரடீஷ்டபோக்திருஷ்ணம் மாராத்யம் ஸ்வம் சதசிரசித்திமத்யாபயந்தி சோஷிஷ்டாயாம் ஸ்ரஜினிகேளிதம் யாபலாக்ரிஸ்ய புங்க்தே கோதா தஸ்மை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்றைய தினம் 3வது நாளுக்குரிய பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் திங்கின்றி நடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கையழுகுல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலொரும்பாவாய். இந்த பாசுரம் முதல் நாள் நாச்சியார் உறங்கக்கூடியவளை எழுப்பினாள். எழுப்பிவிட்டு 2வது நாள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாதது என்ன, என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார். இப்பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. பெருமாள் ஓங்கி உலகளந்த உத்தமன். தாயார் டைட்டில் கொடுத்தா பெருமாளுக்கு, உத்தமன்னு பேர் கொடுத்தா. ஓங்கி உலகளந்த உத்தமன். ஏன் இதை வேடிக்கையாக சொல்லுவோம்? பகவானுக்கு பல வகையான அகட விகட சாமர்த்தியம் உண்டு. அதில் இது ஒன்று. என்ன சாமர்த்தியம்னா, மகாபலி சுக்கராச்சாரியார்கிட்ட கேட்குறார், அசுர வம்சம் பூரா அழிஞ்சின்னு இருக்கேன், நான் நன்றாக வம்சம் நிலைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ஏன்னா அந்த அசுர வம்சத்தில் பிரகலாதன் கேட்ட வரத்தின் பிரகாரம் 10 தலைமுறைக்கு எந்த அசுரனையும் வதம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார். தேவர்களெல்லாம் போய் சொல்கிறார், மகாபலி என்னதான் இருந்தாலும் ஒரு அசுரன், அவன் பெரிய யாகம் பண்ணுறான், இந்த யாகம் பண்ணி இவன் வரங்களை பெற்று விட்டால் அவன் அசுரனுக்கு வரம் கிடைச்சதுன்னா ஏற்கனவே நாங்கள் பல அசுரர்களால் சிரமப்பட்டோம், ஆகவே இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துக்கோனர். பெருமாள் புறப்பட்டார். இந்த யாகத்தை பூர்ணமடைய விடாமல் நிறுத்தணும். உடனே ஒரு சின்ன ஒரு குழந்தை வடிவமாக எடுத்துட்டார். எடுத்துட்ட உடனே பிரம்மச்சாரியாக வடிவம் எடுக்கணும்னு போய் ரிஷியுடைய பிள்ளையா பிறக்கிறார். வளர்ந்து உபநயனம் ஆறுது. போன உடனே, அதாவது உபநயனம் ஆன உடனே பகவதி பிச்சாந்தேகி தானே, ஆகவே இந்த யாகசாலைக்குள்ளே நுழைகிறார். அதை ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கிறார். இப்போ போன உடனே மகாபலி வரவேற்கிறான். எல்லாருக்கும் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டான். கடைசியாக இவர் வரார். வந்த உடனே இந்த குழந்தையை பார்த்த உடனே குழந்தையுடைய தேஜஸில் அப்படியே மயங்குறார் மகாபலி. ஆஹா, எவ்வளோ அழகான குழந்தை. வந்த உடனே நல்லா உபச்சாரம் பண்ணி, நல்ல பிராமண குழந்தையாக இருக்குது, தேஜஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது, வந்து வாங்கோடு வரவேற்று விட்டு என்ன வேணும்னு கேட்குறாரு. அந்த குழந்தையாக வந்த அந்த வாமனன் ஆகியவன், வாமனன் தான் 1.25 அடி வச்சுக்கோ, 2 அடி உயரம் தான் வாமனன் தான். 2 அடி உயரத்தில் உள்ள சின்ன குழந்தை சிகை இருக்கு,
அழகான தேஜஸ், அழகான உதிரியம்லாம் ஒடிச்சுன்னு வந்திருக்கு. அந்த அந்த யாகசாலைக்குள்ளே வந்தவுடனே மகாபலி வரவேற்கிறார். வரவேற்று உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போ இந்த குழந்தையாகிய திருவிக்கிரமன் சொல்கிற, எனக்கு 3 அடி நிலம் வேணும்னார். உடனே மகாபலி சிரிக்கிறான். குழந்தைங்கிறது சரியாக இருக்கே, கேட்டவர்களுக்கெல்லாம் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தேன், என்னப்பா குழந்தை பிழைக்க தெரியாதவனா இருக்கியே, நிறைய கேளேன் தரேன். இல்லை இல்லை, எனக்கு 3 அடி போகிறோம், அதுவும் என் காலால் அளந்துக்கிறேன்னாரு. சொன்னால் இன்னும் ரொம்ப பிழைக்க தெரியாத குழந்தையா இருக்கியப்பா, குழந்தைங்கிறது சரியாக இருக்கேன், உன்னோட பிஞ்சு காதங்கள்னால நீ அளந்தேன்னா எவ்வளோ அடி கிடைக்கும், இந்த பூமி பூரா எனக்கு தானே சொந்தம், எல்லாரையும் ஜெயிச்சு இந்த பூலோகத்தை பூரா எனக்கு சொந்தமாக்கியிருக்கேன், 3 அடி நிலம், அதுவும் உன்னுடைய காலில் 3 அடி நடந்தால் அதில் என்ன பண்ண முடியும், உனக்கு நிற்க கூட இடம் இருக்காது, அதில் உட்காந்து தூங்க முடியுமா, அதில் படுக்க முடியுமா, அதனால் நான் நிறைய தரேனே, வேண்டாம் வேண்டாம், எனக்கு என்னுடைய காலனால எனக்கு 3 அடி அளந்தா போரும்னார். சரி, யாகம் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறோம், அவள் இஷ்டப்பட்டதை கொடுத்தா தானே தர்மம். தானம்ங்கிறது என்ன, அவளுக்கு இஷ்டமானதை கொடுக்கணும், நம்மகிட்ட தேண்டாத கழிச்சு விடுறதுக்கு பேர் தானம் கிடையாது. எல்லோரும் தானமான மாற்றம் ஆகாத பொருளை கொடுத்துட்டு அது தானம் பண்ணிட்டேங்கிறோம், அது கிடையாது. அவளுக்கு பிரியமான பொருளை அது நமக்கு பிடித்தமானதாக இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லி கொடுக்கணும், அதுக்கு தான் பேர் தானம். நம்மகிட்ட ஆகாத பொருளை கொடுத்துட்டு நான் தானம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் தானம் கிடையாது, அது டிஸ்போசல். என்கிட்ட வேண்டாங்கிறத டிஸ்போஸ் பண்ணுறோம், தானம் பண்ணலை. தானங்கிறதுனா நமக்கு உரிய பொருளாக இருந்தாலும் நமக்கு பிடித்தமான பொருளாக இருந்தால் கூட அது அடுத்தவனுக்கு பிடிச்சதுன்னா அதை கொடுத்துடணும். இப்போ பெருமாளாக வந்த வாமனன் கேட்குறார், என்னுடைய காலனால 3 அடி நிலம் வேணும்னார். சரி கொடுத்துட்றேன்ட்டார், கொடுத்தார். கொடுத்த உடனே 1 அடியினாலே தெரியும் இந்த கதை, ஆகாசத்தை பூரா அளந்தார். அந்த ஒரு கால் எல்லா இடத்துக்கும் போனது, வைகுந்தம் சத்தியலோகத்துக்கு போனது. பிரம்மா பார்த்தார், பெருமாளுடைய திருவடி, கிடைக்காத திருவடி, ஞானிகளும் முனிவர்களும் தேடி தேடி தெரிந்த திருவடி நம்மளை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி அந்த திருவடியை பார்த்தார். உடனே தன்னுடைய கையில் இருந்த கமண்டலத்திலிருந்து நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணார். அதுதான் கங்கை. அந்த தண்ணீர் எங்கே போய் விழுந்ததுன்னா கைலாயத்தில் விழுந்துதான். கைலாயத்தில் சிவன் பார்த்தாராம், ஆஹா பெருமாளுடைய திருவடியை அலம்பின தேர்த்தம் வந்திருக்குன்னா தன்னுடைய ஜடாமுடியில் அது பிரவாகமாக வந்துதான். ஏன்னா மேலேருந்து கீழே இறங்குறதுல எவ்வளோ வேகமாக இருக்கும், அதை தன்னுடைய ஜடாமுடியில் தரித்து கொண்டாராம். அதுதான் கங்கை. ஆழ்வார் பின்னால் அனுபவிப்பார். அதை கொடுத்தார். அப்புறம் 2 அடி, 1 அடியில் ஆகாயத்தை அளந்தார், 1 அடியில் பூமியை அளந்தார், இன்னொரு 3வது அடி எங்கே வைக்கணும்னு கேட்டார். அப்போ தான் இந்த மகாபலிக்கு உணர்த்தினான், ஆஹா இந்த உலகத்தையெல்லாம் நாம் ஜெயிச்சிட்டோம், நாம் தான் பெரியவன் நினச்சிட்டு இருந்தோமே, நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவன்தான் ஜெகத் ஈசன், ஜெகதீசன், ஜெகத் ரட்சகன். நாம யாரோ அவனை காப்பாற்றுறோம், இவனை காப்பாற்றுறோம், ஜெகத் ரட்சகன் அவன் தான், அந்த உலகத்திலேயே காப்பாற்றுறவன். அதனால அதை உணர்ந்தான் அவன். அதனால என்ன பண்ணான்னா, அவன் தலையை குனிஞ்சு கொண்டு 3வது அடியை என்னுடைய தலையில் வையினான். பெருமாள் அவனுடைய தலையிலே அந்த திருவடியை பதித்து அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்பி, நீ இங்கே பாதாள லோகத்தினுடைய சக்கரவர்த்தியாக நீ நிரந்தரமாக இருன்னு அனுப்பிட்டார். எனக்கு அடிக்கடி தோணும், பெருமாள் கோயிலில் சடாரி வைப்பா, அதில் 2 பெருமாளுடைய பாதம் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, மகாபலிக்கு வந்திருந்தார், நமக்கு இது நம்ம சொத்து, நம்முடைய இதுங்கிற எண்ணம் வரும்போது பகவானுடைய திருவடியினால் நம்ம தலையில் ஒரு தட்டு தட்டலாம், இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்தது, இரவலாக கொடுக்குறதுக்கு தான் கொடுத்துருக்கேனே, இதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை, இது எல்லாம் நான் தான் சொந்தம். பகவான் எப்படி மகாபலிகிட்ட போய் எனக்கு தான் இந்த உலகம் பூரா சொந்தம்னு நிரூபித்தானோ, அதே மாதிரி பகவான் சடாரி மூலமாக நம்முடைய தலையில் பதித்து, நீ நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் நான் தான் அதிபதி,
அழகாக பெரியாழ்வார் சொல்லுவார், சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்று நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். அதனால் உன்னுடைய திருவடியை என்னுடைய தலையில் தாங்கிக்கிறேன்னு வந்தான். அந்த இப்போ வேட்கையாக சொல்லுவோம் நாங்கள், ஓங்கி உலகளந்த உத்தமன்னா தாயார் உத்தமனா பண்ணது அநியாயம். 3 அடி நிலம் கேட்டுட்டு உலகத்தை பூரா அளந்து விட்டார். 3 அடியில் 2 அடியில் உலகத்தை பூரா அளந்துட்டு 3வது அடி எங்கே வைக்கான்னு கேட்டார். ஆனால் அப்படி செய்த பெருமாளை உத்தமன்னார். உத்தமன்னா நேர்மையாக நடந்தா தானே. ஆனால் பெருமாள் சொன்னபடி நடக்கலை. இவர் கால்நாள் அளந்துக்கிறேன்னு சின்ன இதாக கொடுத்துட்டு கையில் அந்த தீர்த்தம் தரேன்னு சொல்லி தீர்த்தத்தை வாங்கி அளந்து எடுத்துக்கோன்னு அந்த தானம் கொடுத்து அந்த தண்ணி கையில் விழுந்த உடனே விஸ்வரூபம் எடுத்துட்டாராம். அது வரைக்கும் வாமனனாக இருந்தார். திருவிக்கிரமனாக உயர்ந்துட்டாராம். இது என்ன திருட்டுத்தனம்? ஆனால் இது வந்து தாயார் வந்து இப்படிப்பட்ட பெருமாளை ஓங்கி உலகளந்த தன்மை உத்தமன்னா என்னன்னா யாருக்குமே கிடைக்காத அந்த திருவடியை தேடி தேடி கொடுத்தாராம் பெருமாள். யாருக்கு? பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் தன்னுடைய திருவடியை இங்கிருந்தே பூலோகத்திலிருந்தே காமிச்சாராம். என்னுடைய திருவடியை பார்த்துக்கணும். அதனால திருவிக்கிரமன் பேர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அப்படிப்பட்ட பெருமாளுடைய பெயரை பாடினால் என்ன கிடைக்குன்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், இந்த திருப்பாவை மாசத்தில் நீராடினால் என்ன ஆகும்னா, தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்யுது. இங்கேதான் நாச்சியாருடைய முத்திரை. தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்யுது. மாதம் மும்மாறி பெய்யணும். அது எப்படி பெய்யணும்னா, தீங்கின்றி நாடெல்லாம். ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டு இந்த இடத்துல மழை இல்லாமல் இருக்கக்கூடாதான். நாடெல்லாம்னா எல்லா இடத்துலையும், நாடு முழுவதும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் எக்கச்சக்கமாக வெள்ளம் பெஞ்சுது, இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வறட்சியில் இருக்குன்னா அந்த அந்த நாடு நல்ல நாடா? எல்லா இடத்துலையும் பரவலாக மழை இருக்கணும். ஒரு இடத்துல மழை செக்கப்போடு போட்டு வெள்ளக்காடாக போய் இன்னொரு இடத்துல தண்ணி இல்லாமல் இந்த இது கடலில் போய் கலந்துதுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நாச்சியார் அழகாக சொன்னார். கேட்கும்போது இதெல்லாம் நம்ம கேட்க தெரியாதுங்கிறது தாயார் நாச்சியார் பாட்டாக எழுதினா, தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்யுது. மாதம் மும்மாறி பெய்யணும். அது எப்படி பெய்யணும்? தீங்கின்றி பெய்யணும். அது எங்கே பெய்யணும்? நாடெல்லாம் பெய்யணும். எப்படி? 3 கண்டிஷன். மழை பெய்யணும்னு கேட்குறா. எப்படிப்பட்ட மழையாக இருக்கணும்? தீங்கில்லாத மழையாக இருக்கணும். எப்போ பெய்யணும்? 3 மாதமும் பெய்யணும். 3 மாதமும் எப்படி பெய்யணும்னா நாடெல்லாம் பெய்யணும். அப்போ அந்த நாடு முழுவதும் மழை பரவலாக பெய்யணும். அந்த மழையினால் தீங்கு இருக்கக்கூடாது. அதுவும் எப்படி ஒரே திரியாக பெய்யக்கூடாது, மும்மாரியாக பெய்யணும். ஒரே நாளில் அடித்து கொட்டி போயிடக்கூடாதான். தீங்கின்றி நாடெல்லாம். ஒரே வார்த்தையில் எத்தனை கண்டிஷன் போடுறா பாருங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள்மும் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் கொலை. நிலத்தில் அந்த வயல்களில் எப்படி இருக்கணும்னா, உள்ளே தண்ணி பெருக்கெடுத்து ஓடக்கூடாதான். வயக்காட்டிலேருந்து வெளியில் போய் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு அந்த வயலை வந்து நெற்கதிர்களுக்கு சேதம் அளிக்கக்கூடாதான். அது என்ன பண்ணணும்னா, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் கொலை. அந்த வயக்காட்டில் ஒரு மீன் நீந்தி போகிற அளவுக்கு தண்ணி இருக்கணுமா. பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அங்கே வண்டுகள் வைத்துக்கொண்டு அது கண்படுப்ப தேங்காய் அது இதெல்லாம் ஆகி விவசாயம்லாம் செழித்து மழை பெய்து செழித்து வந்தாச்சுன்னா என்ன இருக்கும்னா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் எப்படின்னா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள்லாம் எப்படின்னு கேட்டால், வாங்க குடம் நிறைக்கும். இந்த வார்த்தையை ரொம்ப அழகாக தாயாருடைய பதப்பிரயோகம் வந்து அப்படியே அனுபவிக்கணும். ஒரு வார்த்தையை கூட நம்ம மாற்றிட முடியாது. ஒரு வார்த்தை கூட
ஒரு சொல்ல கூட நம்ம தவறிட முடியாது. தாயாருடைய சொல்ல அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க ஆட்சியர்கள்லாம் போய் மாட்டுட்ட பால் கறக்கணும்னு போகிறாலாம். அந்த மடியை பிடிச்சி இழுக்க விடலையா, மடியை தொட்டாலும் அந்த குடம் நிறைக்கும்ங்கிறார். நாம கறக்கலையா, அந்த ஆட்சிமார்கள் பாலை கறக்கலையா. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், பாலை கறக்குறோம். மாடு என்ன பண்ணுதுன்னா பாலை தயாராக வச்சுட்டு இருக்கான், காத்துட்டு இருக்கான். எப்படா நம்ம ஆட்சியர்கள் நம்ம மடியில் கை வைப்பான்னு. மடியில் கையை வச்ச உடனே அந்த மாடானது என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா அது கிருஷ்ணனை பார்த்து வளர்ந்த மாடு, கிருஷ்ணனுடைய கானத்தை கேட்டு வளர்ந்த மாடு. அதனால வாங்க குடம் நிறைக்கும். இந்த குடத்தை கொண்டு போய் வச்ச உடனே, மாட்டினுடைய மடியில் கையை வச்ச உடனே, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அப்படி வரணுமா? நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இப்போ 3வது பாசுரத்தில் நமக்கு ஓங்கி உலகளந்த உத்தமனாய், உத்தமனுடைய பெயர் பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம்னா என்ன செல்வம்னா அருட்செல்வம். மற்ற செல்வமெல்லாம் நம்ம செல்வம்னா என்ன அர்த்தம்னா நம்ம விட்டு நீங்கக்கூடியது தான் செல்வம். செல்வம் செல்வம் செல்வம்னு சொல்லுமா, அதுக்கு பேர் தான் செல்வம். நம்மிடம் நீங்காமல் எப்பொழுதும் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும்னு பின்னால் சொல்லுவா. ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்துன்னு வள்ளுவன் சொல்லுவார். இந்த அருட்செல்வம் என்னன்னு கேட்டால், நாம் ஒரு ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய புண்ணியம், ஒரு ஜென்மத்தில் நாம் சொல்லக்கூடிய நாமாவளிகளுடைய புண்ணியம், நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்களுடைய பலனெல்லாம் 7 பிறவிக்கு நமக்கு தொடருமா. நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கற்கக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய காரியங்களுடைய பலன் 7 ஜென்மத்துக்கு தொடருமா. அதான் வள்ளுவன் அழகாக சொல்லுவார், ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு ஜென்மத்தில் பாடம் படித்தோன்னா அது நமக்கு 7 ஜென்மத்துக்கு பலன் தருமா. அதான் நீங்காத செல்வம். இந்த அருட்செல்வம்ங்கிறது என்னென்னா, பொருட்செல்வம்ங்கிறது இந்த ஜென்மாவில் அனுபவித்து இப்போயே போயிடும். இந்த ஜென்மத்தில் கூட முழுசாக கூட இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற செல்வம் நாளைக்கு இருக்காது. ஆனால் அந்த அருட்செல்வம்ங்கிறது நம்ம எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்மை தொடரும். அதான் பின்னால் சொல்லுவாள், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். இந்த ஜென்மத்தில் மாத்திரம் நான் உனக்கு தொடர்பாக இருக்க மாட்டேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் தொடர்ந்து வரணும். அதற்கு இடையிலாக இருக்கனே மற்ற இனம் காமங்கள் மாற்றணும் பின்னால் சொல்லுவா. அதை அனுபவிப்போம் என்று கூறி இன்றைய தினம் 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை அருமையாக விளக்கினாள் என்பதை அனுபவித்தோம். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய அனுகிரகத்தால் நீங்காத செல்வத்தை நாம் பெற்று உய்வடைவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தனம் சீரி அல்லாத இறைவாணி தாராய் பறையலோரம் வாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோரம் வாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்பூரோரம் வாவாய். ரே ராம ரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.